அற்புதங்கள் நடக்கும் பொழுது என்ன சம்பவிக்கும்? ஆமென். when miracles happen, what will happen? அற்புதம் நடந்தா என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் வந்தா என்ன நடக்கும்? பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினால் என்ன நடக்கும்? முதலாவது என்ன நடக்கும் தெரியுங்களா? வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்க அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும், இதனாலெல்லாம் என்ன நடக்குது? தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. அதுவரையில நிறுத்துவோம், அதுக்கு மேல படிச்சா வேற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அந்த வசனத்துல. ஆமென். சோ பெரிதான ரட்சிப்பு அற்புதத்தின் மூலமாக உண்டாகிறது. அல்லேலூயா. when miracle happens, salvation happens. அல்லேலூயா. உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும்போது என்ன நடக்கும்? ரட்சிப்பு. அல்லேலூயா. ஏதோ ஒரு மாற்றம் வந்துருச்சு உங்களுடைய வீட்டில், ஏதோ ஒரு பலத்த கர்த்தருடைய ஆவியானவர் செயல்படுகிறாரு. அப்ப என்ன நடக்கும்? ரட்சிப்பு நடக்கும் உங்க வீட்டில். அல்லேலூயா. so first point, ரட்சிப்பு. சொல்லுங்க, when miracle happens, I receive salvation. இரண்டாவது, அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அற்புதங்கள் நடக்கும் பொழுது முதல் ரட்சிப்பு உண்டாகுமா? இரண்டாவது சேர்க்கை அதிகமாகும். ஆமென். அதிகமான ஜனங்கள் வந்து கூடி குவிவார்கள். அல்லேலூயா. நீங்க இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஒரு குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே நடத்துறது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கலாம். ஆனால் நீங்கள் அல்லேலூயா அற்புதம் செய்யும் பொழுது, when you begin to perform miracles, ஒரு குடும்பம் இல்லைங்க, 100 குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துவீங்க. ஒரு குடும்பம் இல்ல, 100 குடும்பம் இல்ல, 1000 குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நடத்துவீங்க. Why we need miracles? Why we want miracles? Because miracles will bring more people into the temple of God, into the family of God. கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருடைய குடும்பத்திலே திரளான ஜனங்களை கொண்டு வருகிறது அற்புதம். அல்லேலூயா. ஆகவேதான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, இந்த திரளான மீன்களை நீ பிடித்திருக்கிற, இந்த மீன்களை பார்த்து நீ அசந்து போயிருக்கிற, நீ உன்னை பாவி என்ற உணர்வு உனக்கு வந்துடுச்சு. ஆனா நான் உனக்கு உன்னை இதை காட்டிலும் மேலாக உன்னை சொல்றேன், இனி நீ ஆட்களை பிடிக்கிறவனாய் இருக்க போகிறாய். When you perform miracles, people will increase in numbers. People will come more into the kingdom of God. உங்களால ஒரு 100 குடும்பம் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா எவ்வளவு சந்தோஷம். உங்களால 100 குடும்பம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போதுனா எவ்வளவு சந்தோஷம். சரி, உங்களால் 1000 பேர் இன்றைக்கு சுகத்தை பெற்றார்கள் என்றால் எவ்வளவு சந்தோஷம். நான் சொல்லுகிறேன், அற்புதம் நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே there will be tremendous and abundant joy, because through you, through the miracles that you perform, enormous crowds will come into the family of God. அது உங்களுக்கு சந்தோஷம் தானே? நாளைக்கு வந்துட்டு இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்த பட்டணம் அல்ல, வெளி தேசம், ஐரோப்பா தேசம், ஒரு நபர் கிட்டத்தட்ட 50-60 வருஷம் அந்த தெருவில் போறவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி 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 அதில் ஏராளமானோர் போதகர்களாக மாறி சபைகளை உருவாக்கி கடைசியில் அந்த நபருக்கு 90 வயசு ஆயிடுச்சான். எல்லாரும் ஒரு திட்டத்தை போட்டாங்களாம், இவரால் தானே நம்ம ரட்சிப்பு பெற்றிருக்கிறோம், இவரால் தானே இத்தனை பேர் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், இவருக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று பண்ணணும், இவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணணும். ஆனால் அவருக்கு இது சொல்லக்கூடாது. நம்மெல்லாம் இவரால் ரட்சிக்கப்பட்டோன்னு நம்ம சொல்லக்கூடாது, நம்மெல்லாம் இவருக்காக ஃபங்க்ஷனை பண்றோம்னு சொல்லக்கூடாது. இன்டைரக்டா அவரை கூட்டிட்டு வந்து அந்த தியேட்டர்ல நம்ம உட்கார வச்சு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல அவரை உட்கார வச்சு கோலாகலமா அந்த ஃபங்க்ஷனை செலிப்ரேட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். கடைசியில ஒவ்வொரு நபர் வந்து அந்த நபரை பத்தி பேசிட்டு இருக்கிறாராம். இவரால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், இவரால தான் நான் கிறிஸ்துவை அறிந்து கொண்டேன், இவரால தான் நான் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு சபையை கட்டி கொண்டு இருக்கிறேன், இவரால தான் நான் இன்றைக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறேன் என்று கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் வந்து அந்த நபரை குறித்து சாட்சி கொடுத்தாங்களாம். அப்படி என்றால் என்ன? அந்த பட்டணம் ஒரு சின்ன பட்டணம், ஐரோப்பா தேசத்திலே கிட்டத்தட்ட பாதி பட்டணத்துக்கு மேல இவரால் ரட்சிக்கப்பட்டவங்க. அவருக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவு ஒரு பேரானந்தம். என்னவென்றால், என்னால இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த தியேட்டர்ல ஒரு 2000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களா? அத்தனை பேரும் இவராலே ரட்சிக்கப்பட்டவர்கள்.
இவராலே போதகர்களுடைய அழைப்புக்குள்ளாக தங்கள் அழைப்பை செய்கிறவர்கள், இவாஞ்சலிஸ்டாக போனவர்கள், மிஷனரிக்களாக போனவர்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய விதையை இவர் விதைச்சிட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷம்? 50-60 வருஷம். ஒரு ரிவார்டு கூட எதிர்பார்க்காம அதை விதைச்சிருக்கிறாரு. கடைசியில எல்லாரும் கூப்பிட்டு அவரை சர்ப்ரைஸ் பண்ணிருக்கிறாங்க, ஆசீர்வாதத்திடத்தில் கொடுத்திருக்கிறாங்க. So there is great joy when you bring people into the family of God. உங்களால நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிரதர், ரொம்ப நன்றி பிரதர். நாங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், எவ்வளோ நரகத்தை நோக்கி போயிட்டு இருந்தோம், பாவத்தில் சிக்கிட்டு இருந்தோம், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு உங்களால நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம். யாராவது உங்களை கையெடுத்து கும்பிடும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கும் பொழுது, அது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குது. மிரக்கிள்ஸ், அற்புதம் இதை நடப்பிக்கும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்ப்போம் பாருங்க. அப்போஸ்தலர்கள் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 42 இருந்து வாசிக்கலாமா? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்களை பார்த்து எல்லாருக்கும் பயம் உண்டானது. அதாவது அப்போஸ்தலர்கள் செய்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்து கர்த்தர் மீது பயம் உண்டாயிற்று. என்னப்பா இவ்வளவு அற்புதத்தை செய்கிறாங்களே, என்னப்பா இவ்வளவு அதிசயத்தை செய்கிறார்களே, ஒரு சாதாரண மனிதனால எப்படி செய்ய முடியாது? திரளான அற்புதத்தை அதிசயத்தை இவர்களால் எப்படி செய்ய முடிகிறது? தேவன் இவர்களோடு இருக்கிறதினாலே. ஆகவே தேவ பயம் அந்த அப்போஸ்தலர்கள் செய்கிற அற்புதத்தின் மூலமாக அவர்கள் உள்ளத்திலே வருகிறது. இன்றைக்கு யாருக்கு இன்றைக்கு எங்கே தேவ பயம் இருக்கிறது? உலகத்திலே யாருக்குள்ளே தேவ பயம் இல்லை பிரியமானவர்களே. Nobody has the fear of God. But let me tell you something, when you perform miracles, people will begin not to fear you but to fear God. நீ அற்புதத்தை செய்யும் பொழுது ஜனங்கள் உன்னை பார்த்து பயப்படுகிறார்களோ இல்லையோ, நீ செய்கிற அந்த தேவனுடைய நாமத்தின் அற்புதத்தின் நிமித்தம் தேவனை பார்த்து பயபக்தியாக அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிப்பார்கள். The miracles will bring the fear of God in the people. Amen. Hallelujah. நீங்க எவ்வளோனா பயப்படுத்தி பாருங்க ஜனங்களை பயம் பிடித்து வைக்கவே முடியாது. You cannot fear the people. நீங்களே பயப்பட மாட்டீங்க, நீங்க எப்படி இன்னொருத்தர் பயப்படுத்த முடியும்? பொதுவாக நாமே பயப்பட மாட்டோம், பிள்ளைகளே பயப்படுறது கிடையாது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள பயம் வரணும்னா கர்த்தருடைய அற்புதம் அவனை பார்க்க 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 அவனுக்குள்ளே பயம் வரும். ஹல்லேலூயா. எதுக்கு பயம் வரும்னா கர்த்தர் மீது ஒரு பெரிய மரியாதை ஒன்று வரும், கர்த்தர் மீது ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்று வரும். கர்த்தர் இவ்வளோ பெரியவரா என்ற அந்த உணர்வு வரும் அவனுக்குள்ளே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உணர்வு வரும். அப்போ அற்புதம் நடக்கும் பொழுது 3 காரியம் நடக்கும். சொல்லுங்க. முதலாவது ரட்சிப்பு, இரண்டாவது திரளான ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள், மூன்றாவது தேவ பயம் ஜனங்களுக்குள்ளாக உண்டாகும்.